திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் பதிவழியில் வீரட்டம், இறைவன் மரக்கருணையால் ஆட்கொண்ட வரலாறை பற்றி சொல்லக்கூடியது. இது பிரம்மனுடைய தலையை கொய்த அந்த இடம். இந்த இடம் திருக்கண்டியூர். இது தஞ்சையிலிருந்து திருவையாறு போகிற பாதையில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இறைவன் வீரட்டேஸ்வரர், அம்பாள் மங்களநாயகி. எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்து அவன் தாளுணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. அண்ட சராச்சரங்கள் எல்லாம் பரவி இருக்கக்கூடியவன், இந்த வானுலகம் மண்ணுலகம் அப்படிங்கிற 2 நிலங்களையும் தாங்கி இருக்கக்கூடிய பெருமான். அவனுடைய பெருமை கருணை இதெல்லாம் தெரிஞ்சு தேவர்களெல்லாம் சிவபெருமானுடைய திருவடியை வணங்குறாங்க. அப்படி இருக்கும் காலத்தில் பிரம்மனும் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன் அற அப்படின்னா தேவர்கள்லாம் இந்த பிரம்மனை பார்த்து கோபப்படுறாங்களாம். எதுக்குன்னா, படைப்புந்தொல்லை செய்யக்கூடியவன் பிரம்மன். அதனால் அவருக்கு 5 தலை இருக்குது. மும்மூர்த்திகள்லேயே தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற தற்பெருமை அதனால் ஏற்பட்டதால் அந்த இறைவன் சிவபெருமான் நினைக்காம இருந்தார். அப்படி இருக்கும் காலத்தில் அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. இந்த வரலாறு பின்னாடி அச்சுதன்கிற ஒரு திருமால் அவருடைய உதிரத்தை வாங்கினதாக சொல்லப்படுது. எப்படி அப்படின்னா, மேருமலையில் பிரம்மாவும் திருமாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் உயர்ந்தவங்க அப்படிங்கிற சண்டை நடக்குது. வாக்குவாதம் நடக்கும் பொழுது வேதங்களும் மந்திரங்களும் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, உருவம் தாங்கி சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேருமே பெரியவங்க கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்க காதில் வாங்கிக்கிறாம இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் அம்மையோடு காட்சி கொடுக்குறாரு. அப்போ காட்சி கொடுக்கும் பொழுது திருமால் சிவபெருமானை வணங்கி அவரோட இடத்துக்கு போயிடுறாரு. ஆனால் பிரம்மா என்ன செய்கிறாரு, தலையை அவருக்கு 5 தலை இருந்துச்சான். அப்போ மேலே இருக்க தலை வா மகனே அப்படின்னு சொல்லி அவரை எழுச்சியாக கூப்பிட்டுச்சான். அதனால் சிவபெருமான் தன்னுடைய அம்சமான வீரபத்ரரை வரவழைச்சி அந்த அவனுடைய பிரம்மா அந்த செருக்கு, அந்த பதவி செருக்கால இருக்கிறதுனால தலையை கிள்ளிரு, அது மாதிரி இது மாதிரி செருக்காக இருக்கிறவங்ககிட்டையும் அவங்களுக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். இப்போ அந்த வீரபத்ரர் பிரம்மாவுடைய அந்த மேல் தலையை கிள்றாரு. கிள்ளி எடுக்கும் பொழுது நகத்தாலேயே கீறி எடுத்துறாராம். அப்படி எடுக்கும்போது ரத்தம் பீறிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் பிரம்மா. இவர் நெற்றிக்கண்ணால் அந்த ரத்தத்தையெல்லாம் வற்ற வச்சு பிரம்மாவையும் உயிர்ப்பித்து கொடுத்து அவர் மன்னிப்பு கேட்டவுடனே அவருக்கு அருள் புரிஞ்சிட்டு, இதே மாதிரி மற்ற தேவர்கள்லாம் இந்த செருக்கோட ஆணவத்தோடு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டேயும் போய் அந்த அவங்களுடைய ரத்தத்தை, அதாவது பிரம்மாவுடைய அந்த கிள்ன தலை வீரபத்ரர் கையில் ஒட்டிக்கிறோம். அந்த தலையில் ரத்தத்தை வாங்கிக்கிட்டே வருவார் அந்த அப்படி வரும் பொழுது திருமால்கிட்ட வர்றாரு. திருமால்கிட்ட வரும்போது அங்கே விக்ஸ்வக்சேனன் ஒருத்தர் இருப்பார். அவர் உள்ளே விடமாட்டேங்கும் போது தான் வச்சுருக்க சூலாயுதத்தால் அந்த விக்ஸ்வக்சேனனை குத்தி அப்படியே சூலாயுதத்தை கொண்டு வராராம். வரும் பொழுது திருமால் ஓடி கேட்குறாரு, ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த பாத்திரம் நிறையா, கபாலம் நிறையா எனக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது திருமால் தன்னுடைய நெற்றியிலிருந்து ஒரு நரம்பை கிள்ளி எடுத்து விடுறாரு. அது பல காலமாக அந்த ரத்தம் ஓடி ஓடி திருமாலே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஆனால் பாத்திரம் நிறையலை, கபாலம் நிறையலை. அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீதேவியும் பூதேவியும் வீரபத்ரர்கிட்ட அடிபணிஞ்சு அவரை திருமாலை எழுப்பி தரணும் அப்படிங்கும் பொழுது அவர் திருமாலை எழுப்பி கொடுத்துருவார். கொடுத்துட்டு அவர் தன்னோட இறைவன் சிவபெருமான் தனக்கான எந்த இடம் கொடுத்துருக்காரோ அங்கே போய்
வீரபத்திரர் போய் இருந்துக்கிடுவார். இப்படி இருக்கும் காலத்தில் இதைத்தான் இந்த இதில் கபாலத்தில் திருமாலோட குருதியை வாங்கினதான் சொல்லப்படுது. இந்த வரலாறை அப்பர் பெருமான் காமிக்கிறாரு. தாமரையோன் சிரமறிந்து கையில் கொண்டார் அப்படின்னு பிரம்மாவோட தலையை அருந்து வாங்கினதான் சொல்கிறாரு. தலையதனில் பழி கொண்டார் நிறைவாம் தன்மை வாமனனார் மாகாயத்து உதிரம் கொண்டார் அப்படின்னு சொல்லி திருமாலோட அந்த உதிரத்தை கபாலத்தில் வாங்கினதையும் இதில் காமிக்கிறாரு. உயிர்களானது தனக்கு பதவி செல்வம் இதனால் அகங்காரம் பிடிச்சி இருக்கும் பொழுது அதனுடைய நல்ல குணங்கள் எல்லாம் வெளிப்படாமல் போயிடும். அப்படி இருக்கிற காலத்தில் இறைவனையே போய் அடைய முடியாது. இப்படி இருக்கிறதுனால நம்ம ஒரு பிறவியில் நம்ம முக்தி போகலாம் அப்படிங்கிற ஒரு வரம் இருந்தால் கூட நம்ம செய்யக்கூடிய இந்த செருக்கு காரணமாக நம்ம திருப்பி மீண்டும் பிறவிக்கே வரக்கூடிய துன்பப்படக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் நம்ம இந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இறைவனோட திருவடியை நினைக்கணும். எப்பயும் நினைக்கணும். அப்படி செல்வம் அதிகாரம் இதனால் செருக்கு காரணமாக இறைவனை மறந்து செருக்கி திரிஞ்சால் சிவபெருமான் ஒருத்து அடக்கும் தன்மை, அதாவது தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் தக்கன் வரலாறும் காமிக்குது. தக்கன் எப்பயுமே செருக்காக இருந்தார், அவரை தண்டனை கொடுத்தாரு. இப்போ பிரம்மா ஏதோ ஒரு நேரத்தில் செருக்கு அடைகிறாரு அவருடைய பதவி காரணமாக. அதனால் எப்படி உயிர்களானது அந்த பதவி காரணமாகவோ செல்வாக்கு காரணமாகவோ அப்படி அந்த ஆணவம் நம்மளை அடையாமல் இருக்கணும் அப்படின்னா இறைவன் திருவடியை நம்ம எப்பயும் சிந்திக்கணும். திருச்சிற்றம்பலம்.